வணக்கம். முயற்சி கேகே யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பத்திரிக்கையாளர் தான் பேசுகிறேன். இன்றைக்கி ஏழை வீட்டில் அடுப்பு எரியுதுன்ற ஒரு தலைப்பில் சின்ன வீடியோ தான் பண்ணேன். அந்த வீட்டில் வெறும் சோறு, டபுள் ஆம்லேட்டு, புளியோதரை, தொக்கு அதை பெரட்டுவாங்க. சாப்பாட்டில் போட்டு 8 முட்டை வச்சு கொடுப்பாங்க. 5:30க்கே அந்த அம்மா ஏஞ்சிக்கிறாங்க. அந்த அம்மா 5:30 மணிக்கே ஏஞ்சி சமைக்கிறாங்க அந்த பையனுக்காக. ஏன்னா அவன் வெளியே சாப்பிடக்கூடாதுன்னு அந்த தாய் நினைக்கிறாங்க. ஏன்னா வெளியே சாப்பிட்டா உடம்புல சில கோளாறுலாம் வரும்னு அந்த தாய் காலையில் எழுந்து செய்கிறாங்க. முக்கியமான விஷயம், அந்த பையன் ஹோட்டலில் வேலை செய்கிறான். ஆனால் அவங்க அம்மா ஹோட்டல் ஃபுட் சாப்பிடக்கூடாதுன்னு கண்டிஷனாக போட்டாங்க. இது தாயோட பாசம் எவ்வளோ பெருசுன்னு உங்களுக்கு தெரியுதா? இந்த சின்ன வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் பட்டனை அமுக்குங்க. நன்றி, வணக்கம். ஏழை வீட்டில் அடுப்பு எரியுது. முட்டை ஆம்லேட்டு, புளி கரைச்சல் செய்கிறவர் ஏழை வீட்டில் அடுப்பு எரியுது என்ற புதிய தலைப்பு. இது முட்டையை திருப்பி போட்டாங்க, டபுள் ஆம்லெட்டு. இது வாங்குகிற 11,000 ரூபாய் சம்பளத்துக்கு 5:30 மணிக்கெல்லாம் ஏஞ்சிடுறாங்க. பக்கத்து வீட்டில் கம்ப்ளைண்ட்டு, உருட்டின்னு கிருட்டின்னு நாங்கள் தூங்க வேண்டாவான்னு கேட்குறாங்க. ஆம்லெட் ரெடி, ஆஃப் பண்ணியாச்சு. புளி கரைச்சல், காப்பியும் குடிக்கிறாங்க. அந்த நேரத்தில் அதை சூடு பண்ணுறாங்க.